வருகிறோம். அதில் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன என்ற காரணத்தினால் அதையே தொடர்ச்சியாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுவனம் நரகம் என்பது மிக அல்லாஹ்வால் தரப்படுகின்ற மிக முக்கியமான பகுதியிலும் அதே நேரத்தில் கடுமையான தண்டனையும் அல்லாஹ் தஆலா தண்டனைக்காக வேண்டியும் பரிசீலனை நமக்கு அளித்தருவதற்காக வேண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இரண்டு வீடுகள், இரண்டு விடயங்கள் என்பதை நாம் குறித்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி ஒன்று முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம்மா தலல்லாஹு ஜன்னா வல் நார், அல்லாஹ் தஆலா நரகத்தையும் சுவர்க்கத்தையும் படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது அவர்கள் இஸ்ஹப் ஃபன்து இலைஹா வ இலா மா அஅதத்து லிஹா அந்த சுவர்க்கத்திலே என்னென்ன விடயங்களை எல்லாம் நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன், இந்த சுவனத்தில் உடையக்கூடியவர்களுக்கு என்னென்ன இன்பங்களை எல்லாம் அங்கு நான் வைத்திருக்கிறேன் என்பதை ஜிப்ரீலே நீங்கள் சென்று பாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்று அந்த சுவனத்தை பார்வையிடுகிறார்கள். வந்து சத்தியம் பண்ணி அல்லாஹ்வுடைய உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய கௌரவத்தின் மீது ஆணையாக, இதை யாராவது என்னுடைய வசீகரத்தையும் என்னுடைய அழகையும் யாரையாவது கேள்விப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இது நுழைவதற்கே ஆசைப்படுவார்கள், நுழைந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, ஜிப்ரீலே, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார் என்றால் அந்த சுவர்க்கத்தை சூழ வெறுக்கத்தக்க விடயங்களை வைத்து மூடுகிறார். அதாவது மனிதன் அதை விரும்பக்கூடிய ஒரு விடயமாகவும் அதே நேரத்தில் அதை செய்வதை செய்யாமல் இருப்பதற்கு மிகவும் கடுமையான ஒரு காரியத்தையும் வைத்து, உதாரணமாக விபச்சாரம் செய்தல், திருட்டு, இப்படியான விஷயங்களை கொண்டு அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா மூடுகிறார். மூடிவிட்டு சொல்கிறார், ஜிப்ரீலே, நீங்கள் இப்போது போய் பாருங்கள் என்று இவர்கள் சுவர்க்கத்தை பார்வையிடுகிறார்கள். அப்பொழுது மக்கானிகள் வெறுத்த மனிதன் விரும்பக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் வெறுப்பான செயல்களின் மூலமாக மூடப்பட்டிருக்கிறது. பிறகு வந்து கேட்கிறார், அல்லாஹ் தஆலா கேட்கிறார், எப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சுவர்க்கத்தை மூடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த சுவர்க்கத்தில் யாராவது நுழைவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன்? ஆசையான காட்சிகள் எல்லாம் அங்கே பரப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆசையான காட்சிகள் அவைகளெல்லாம் தாண்டித்தான் அவர் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று செய்தியை சொல்கிறார்கள். அதுபோல நரகத்தை அல்லாஹ் தஆலா படைத்துவிட்டு, ஜிப்ரீலே, இந்த நரகத்துக்குள் நுழைந்து பார்ப்பீராக என்று சொல்கிறார். நரகத்தில் நுழைந்து பார்ப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். விகாரமான அவருடைய தோற்றம், பயங்கரமான அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு, யா அல்லாஹ், இது யாராவது கேள்விப்பட்டால் இது நுழைய விரும்பவே மாட்டார்கள், யார் நுழையவே மாட்டார்கள் என்று சொல்கிறார். பிறகு அல்லாஹ் சொல்கிறார், ஆசையான காரியங்களை எல்லாம் வைத்து, அது வெறுப்பான காரியம், இந்த ஆசையான காரியங்களை எல்லாம் சூழ வைத்து இப்பொழுது போய் பாருங்கள் என்று சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். உலகத்துடைய இன்பம், உலகத்துடைய அலங்காரங்கள் எல்லாம் சூழப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆசையை பார்க்கின்ற மனிதன், ஆசை பிடித்த மனிதன், இந்த நரகத்தில் இந்த ஆசையை அனுபவித்து உழைத்து வருவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள். நரகம் திரையிடப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் திரையிடப்பட்டிருக்கிறது. வெறுப்பான காரியங்கள், உரிய நேரத்தில் சொல்ல வேண்டும், சுபோக்கு எழுத வேண்டும், சொல்ல வேண்டும், ஏழை விவாதங்களை செய்ய வேண்டும். இப்படி வெறுப்பான மனிதனுக்கு வெறுப்பாக இருக்குமோ, நோக்குடிக்கோர் பட்டுகிறது என்றால் எல்லாருக்கும் வெறுப்பான ஒரு காரியம். அந்த வெறுப்பை செய்தால் சுவர்க்கத்துக்கு நுழையலாம். இப்படியான வெறுப்பான காரியங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை சூழ வைத்திருக்கிறார். அதுபோல அல்லாஹ் தஆலா ஆசையான விடயங்கள் இதெல்லாம் நம்ம உலகத்தில் இன்பமாக இருக்குமோ, ஹராமான முறையில் அதை இன்பமாக அனுபவிக்க நினைப்போமோ, அப்படியான விடயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றிருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, நாம் சுவனத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இன்பத்தை ஒதுக்கி நாம் வெறுப்பான காரியங்களுக்கு நடந்துகின்ற இபாதத்துக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள்.
அடுத்ததாக சுவனத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை அந்த லைலத்துல் உஸ்ரியபி, என்னை அந்த இனாவளி பயணம் என்ற அந்த இஸ்ரா என்ற அந்த பிரயாணத்துக்கு அல்லாஹ் தஆலா அழைத்து சென்ற போது அந்த கட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹை காண்கிறார்கள். கண்டு சொன்னார்கள், யா முஹம்மத் அக்ரிஹ் உம்மத்தக மின்னல் ஸலாம், உன்னுடைய உம்மத்துக்கு இடத்திலிருந்து ஸலாத்தை குறிப்பாயாக. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஸலாத்தை குறிப்பாயாக என்று சொன்ன செய்திகளை தான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாமும் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அதனால் நாமும் சொல்லிக் கொள்ளலாம். ஏன் அவர்கள் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உம்மத்துக்கு ஏன் சொல்கிறார்கள்? முழு உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சலாத்தை ரசூலுல்லாஹி எட்டி வைக்கிறார்கள். அந்த சலாத்தை நாம் கேள்விப்படுத்த போது அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அது நியாயமானதான் இருக்கிறது. அந்த வகையிலே நாமும் பதில் சொல்லிக் கொள்ளலாம். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சலாத்தை எட்டி வைத்துவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு உம்மத்துக்கு அறிவிக்க வேண்டும். அப்ப உம்மத்துக்கு எல்லாருமே சொல்றாங்க. இந்த சின்னிப்பாடு செய்தியை பார்க்கும்போது ரசூலுல்லாஹோட வார்த்தை சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் வந்து செய்தியை சொல்கிறார்கள். இந்த சுவர்க்கத்துடைய மழை மிக இதமானது, அதனுடைய நீர் மிக மதுரமானது, அதிலே வெற்றி தரைகள் இருக்கின்றன. நிறைய தரைகள் சொர்க்கத்துல நிறைய கரை இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த அங்கே நீங்கள் மரங்களை நட விரும்பினால் அங்கே நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி மொழிந்து கொள்ளுங்கள். அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை மொழியுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் மிக தூய்மையானவர். அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் என்றால் என்ன? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற அந்த வார்த்தை. வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியான கடவுள் இல்லை என்பதை சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்று இந்த வார்த்தையை சொல்லுமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இதையெல்லாம் யார் சொல்கிறாரோ சொல்லுகிற போதெல்லாம் அவருடைய சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருமதியிலே பதிக்கப்பட்ட செய்தி. அதுபோல சுப்ஹானல்லாஹி அஸீம் வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை யார் சொல்கிறாரோ, அதாவது அல்லாஹ் மகத்தானவர், அவருடைய தூய்மையானவர், அவருடைய புகழை வைத்து நான் துதிபாடுகிறேன் என்று யார் சொல்கிறாரோ, ஒரு சத்தாவோ நகரத்துக்கு சென்னா சுவர்க்கத்திலே அவருக்கு ஒரு ஈர்த்த மரம் நாட்டப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினுடன் சொல்கிறார்கள். எனவே நாம் சொல்லுகிற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி அஸீம் வ பிஹம்திஹி போன்ற வார்த்தைகளின் ஊடாக அல்லாஹ் தஆலா உலகிலே நமக்கு சுவனச்சோலையாளரை ஆக்கி வைக்கிறான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல இடையில நரகத்தை நாம் பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். நரகம் என்பது இரண்டை பயன் தான் சொல்லுவோம். இப்போ நரகத்தை மட்டும் சொன்னா பயன் கூட போயிடுவாங்க. சொர்க்கம் மட்டும் சொன்னா இப்பத்தே கிடைச்சிருப்பாங்க. அதனால ரெண்டை கலந்து சொல்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துடைய ஆழத்தை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி எந்த அளவு என்று சொன்னால் அந்த நரகத்துடைய ஆழம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது சமய ஓடுவது திடீரென்று ஒரு சத்தம் இருக்கிறது. ஏதோ திடீர்னு விழுவது போல ஒரு சத்தம். அப்பொழுது இது எந்த சத்தம் என்று நபிகளார் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். கேட்கின்ற போது அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் ரசூலும் தான் மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சஹாபாக்களுடைய வாயிலிருந்து பதில் வருகிறது. அந்த நேரத்தில் நபிகளார் பதில் சொல்கிறார்கள், ஹாதா ஹஜர் ருமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 கரீபன் ஹத்தா மா யபி ஃபின்னார் இலன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்தில் ஒரு கல் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. நரகத்திலிருந்து ஒரு கல்லை அடித்தளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யாரு 70 ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறது. 70 கரீபன் 70 ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் அது தலையை தட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 70 ஆண்டுகள் ஆழமான நரகம். நரகம் தான் சாதாரண நாம் விளைவிக்கிறோம். நரகம் மேலாக கொண்டு இப்படி ஒரு சிறைச்சாலையை வேலை செய்கிற மாதிரி நினைக்கிறோம். இல்லை, அது ஆழமானது. இரு தரையிலே கடுமையான நெருப்பை கொதிக்க வைத்து கடுமையான வேலை செய்யப்படுகின்ற ஒரு இடம். அது
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது சுவனம் என்று சொன்னாலே நாங்கள் கற்பனை பண்ணுகிறோம். ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வார், தமன்னைத்த நீ எண்ணமே இந்த சொர்க்கத்தில் என்னென்னத்தை எல்லாம் அனுபவிக்கிறது நீ எண்ணிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவார். இவர் நினைத்து 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 இருக்கும்போது என்னுடைய தோல்மையாகலாம் சொல்லுகிற அளவுக்கு அவர் சொல்லுவார். ஆனா அல்லாஹ் சொல்லுவார், நீ நினைத்ததை விட எந்த அளவு சொர்க்கம் இருக்கு தெரியுமா? வருஷம் மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாட முடியாத அளவுக்கு ஆழமான மிக இன்பமான ஒரு சொர்க்கம், கற்பனைக்கு எட்டான சொர்க்கம். நான் சொன்னது வெறுமனே அதிசய வந்த விடயங்கள் தான். ஆனால் இன்பத்தை நேரடியாக நீ பார்த்தால் நீ கற்பனை பண்ணியிருக்க மாட்டான். கற்பனைக்கு வஞ்சம் இருக்கிறா? கற்பனைக்காக வஞ்சம் கிடையாது. கற்பனை எந்த அளவுக்கு வஞ்சம் பண்ணுவான்னு சொன்னால் அமெரிக்கா பாஸ்போர்ட் இல்லாமல் போய் வாழ்வாங்க கற்பனை பண்ணுவாங்க. இப்படி மனிதனுடைய கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. இந்த கற்பனையை தாண்டி அல்லாஹ் தஆலா இந்த நீ நினை 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 நினைத்து கௌரவ மனிதன் இன்னும் நினைக்கு மேல ஏறாயா என்று சொல்லுகின்ற அளவுக்கு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனித உள்ளங்களால் சிந்தித்து பார்க்க முடியாத இன்பத்தை சுவனத்தில் வைத்திருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு விரும்பினார்கள் அகரத்தை சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் சஜிதாவில் வாருகின்ற 17ஆம் வசனத்தை ஓடி காத்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஆத்மாவும் அவர்களுக்காக கண்குளிர்ச்சியாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படியான இன்பம் இவ்வுலகத்தில் எதை தொற்ற இன்பம் என்று நினைக்கிறாரோ அந்த இருந்த ஆரம்பம் நினைச்சு கொடுங்க. வகையுடைய ஞானம் ஹிக்மத்தோட சொல்றாங்க. ஹிக்மத் முதலாவது குர்ஆனை சொல்ல வேண்டும், அடுத்து ஹதீஸை சொல்ல வேண்டும். இதான் ஹிக்மத். அப்ப ஒரு மனிதனுடைய அறிவினுடைய உச்சகட்டம் என்று நாம் சொல்லுவோம், உச்சகட்ட அறிவாக என்று சொல்லுவோமே, அந்த அறிவாளினுடைய கட்டை தொங்கல் இருந்து அறிவினுடைய ஆரம்பம், மனிதனுடைய அறிவின் ஆரம்பம். அப்ப மனிதனுடைய அறிவோடு ஆழமான அறிவாளி மதமாகி உலகத்தில் இன்பம் என்று சொல்கிறோமே, அந்த இன்பத்துடைய தொப்புளவில் இருக்கிற அதனுடைய ஆழ தொங்கல் இருக்கிறால் சொர்க்கத்தில் இன்பமே இருப்பார். அப்ப எவ்வளவு பெரிய இன்பமாக அந்த சொர்க்கம் இருக்கும் என்பதை நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சுவர்க்கத்திலே நீர் அருவிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நீர் அருவிகள் எப்படிப்பட்டது தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், விசுவாசியான ஆண்களுக்கும் விசுவாசியான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹா